ரீசெண்ட் டைமா நயன்தாரா பத்தின சர்ச்சைகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். நயன்தாராவோட டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ல ஆரம்பிச்சு இப்போ நயன்தாரா நான் விக்னேஷ் சிவனை திருமணமே பண்ணிருக்க கூடாது அப்படின்னு அவங்க வாயாலே சொல்ற அளவுக்கு எக்கச்சக்க சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து பாலிவுட் மீடியாவுக்கு நயன்தாரா ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல நிறைய விஷயங்களை தவறா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவை விமர்சிச்சு பிரபல பாடகியான சுசித்ரா ஓப்பன் அப்பா சில விஷயங்களை பேசியிருக்காங்க. நயன்தாரா தனுஷ்க்கு எதிராக லெட்டர் எழுதினப்ப நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். தனுஷ்க்கு எதிராக தன்னோட ஒப்பீனியன் வச்சதை பெருசா பேசினேன். ஆனா கேஷா பார்த்தா 10 கோடி அப்படிங்கிறது 2 பேருக்கும் டிப்ஸ் கொடுக்கிற காசு தான். தனுஷ்க்கு எவ்வளவு அகங்காரம் இருக்கோ அதை விட நயன்தாராக்கு அகங்காரம் அதிகமாவே இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்ப நட்பா எல்லாருக்கும் இனிமையா தெரிஞ்ச நயன்தாராவோட உண்மையான முகம் கொஞ்ச நாளா தான் தெரிய வருது. நிறைய பேருக்கு அவங்களோட டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்லயே நயன்தாராவோட அகங்காரம் பற்றி தெரிய வந்துருச்சு. நான் தான் அந்த லெட்டரை படிச்சுட்டு கண்மூடித்தனமா இருந்துட்டேன். ஆனா நயன்தாராவோட ரீசெண்ட் இன்டர்வியூவை பார்க்கும்போது ஒரு இன்டர்வியூல ஒரே விஷயத்தை யூஸ் பண்ணி ஒரே கல்லுல 2 மாங்க அடிக்க பார்த்திருக்காங்க. ஒன்னு தனுஷ்க்கு எதிராக தன்னோட குற்றச்சாட்டை இன்னும் உறுதிப்படுத்த மக்களுக்கு எடுத்துட்டு போறது, இன்னொரு பக்கம் பாலிவுட்ல கிடைக்காத வாய்ப்பை இப்படி பேசி கிடைக்க வைக்க பாக்குறது. மேலும் அந்த இன்டர்வியூல நயன்தாரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இது வரைக்கும் நடிச்ச தென்னிந்தியா படங்களை பார்த்த மக்களை விட என் டாக்குமெண்ட்ரிய பார்த்தவங்க தான் அதிகம். இது என்ன ஒரு அகங்காரமான பேச்சு. அதே சமயத்துல எனக்கு தென்னிந்தியாவுல சப்போர்ட் பண்ண யாருமே இல்ல. என்னை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. 1.5 மணி நேரம் என்ன பேசுறதுன்னே தெரியாம உளறி வச்சிருக்காங்க. அந்த வீடியோ எப்பவுமே டெலீட் ஆகாது. நயன்தாரா தனுஷ்க்கு எழுதின லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனுஷ் கொஞ்சம் திருந்த சொல்லியிருக்காங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க திருந்துங்க. இந்த இன்டர்வியூ பாக்குறவங்க எல்லாரும் சிரிக்க போறாங்க. ஜோதிகா ஒரு பேரழகன் பிச்சைக்காரி அப்படின்னா நயன்தாரா சதுர தேங்கா பிச்சைக்காரி. அப்படியே சொகுசு போன மாதிரி பேசுறாங்க. அவங்க எல்லாரையும் குரங்குன்னு சொன்னாங்க. நான் இப்ப அவங்கள சொகுசு போனேன்னு சொல்றேன். யாரா இருந்தா என்ன? எப்படி ஒரு ரிப்போர்ட்டரை பார்த்து குரங்குன்னு சொல்லலாம்? அவங்க எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு பல முறை யோசிச்சு சொந்த கால நிக்கிறவங்க. நயன்தாரா அனுபமா சோப்ரா அப்படிங்கிற யூடியூபர் கிட்ட போவாங்க. ஆனா இங்க இருக்க யூடியூபர்ஸ கால்ல மிதிப்பாங்களா? இவங்க குரங்குன்னு சொன்ன யூடியூபர்ஸ் நயன்தாரா பத்தி நிறைய நல்ல விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. பிரபுதேவா சிம்புவோட லவ் பத்தி ஏமாந்தப்ப கூட நயன்தாரா பாவம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இப்ப நயன்தாரா கூட கிளாஷ் வர ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து பிரச்சனைகள் மட்டும்தான் வரும், அதை நயன்தாரா சந்திச்சுதான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப கோவமா பேசியிருக்காங்க. சதுர்த்தெங்க பொறுக்கியா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிகா பேரவே பிச்சைக்காரன்னு சொன்னா இவங்க சதுர்த்தெங்க பொறுக்கி.